சென்னை கூடுவாஞ்சேரியில் ஒரு பொண்ணை படுகொலை செஞ்சு ஆடு உரிக்கிற மாதிரி தலையில் கட்டி தொங்க விட்டு எலும்பு தனியாக சதை தனியாலாம் உரித்து பிரியாணியெல்லாம் சமைச்சு பார்த்தா அதுலேருந்து ரத்தம் கசிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஸ்மெல்லு வேற அடிக்குது. உடனே அவங்க அதை எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் தலை இல்லாத ஒரு மனித எலும்புக்கூடு, உடலின் சில பாகங்கள். ஒரு 2 நபர்கள் இந்த ட்ராலி சூட்கேஸை தள்ளிட்டு அந்த வண்டியில் ஏற்றுறாங்க. இதில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில். தமிழ்நாடு போலீஸ் நிறைய கொலைகளை பார்த்துருக்கு. ஆனால் இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் எல்லா செய்திகளையும் பார்க்கும்போது எலும்பு தனியாக சதை தனியாக எடுத்திருக்காங்க அப்படின்னா அப்போ தலையில் கட்டி தான் தொங்க விட்டுருக்காங்க. ஆனால் போலீஸாரோட பார்வையில் எதனால் அந்த சதையில மைதா மாவு தூவி விட்டாங்க அப்படிங்கிறது. இது பிரியாணி போட்டாங்கிறது, அப்புறம் சிக்கன் 60 போட்டு நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ராகுல் ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும், அதன் பேரில் அந்த பையனுக்கு பிடிக்காம அவன் வேலை செய்கிற இடத்துலையே அவன் வந்து தங்கிட்டதாகவும், அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இப்போ சம்பவம் நடந்த இடத்துல சொல்கிறாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு தனியாக 1 மாதத்துக்கு முன்னாடி தான் வாடகை வந்ததாகவும், ஒரு பையனும் ஒரு பெண்ணும் வந்திருக்காங்க, கண்ணாடி அணிந்த பெண்ணும் அவனோட கணவரும். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அம்மா இது மாதிரி என்னோட தம்பி மனைவியும். இன்னொரு ரிக்ஷாக்காரர் சொன்னார், ராயபுரம் பீச்சுக்கு போகிற பையை எடுத்துட்டு வந்தார். அந்த பையில் தலையை வச்சு எடுத்துகிட்டு போய் மணலை தோண்டி பொதிச்சு உள்ள வச்சுட்டு இவங்க 2 பேரும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அங்கே நாய் தோண்டி தலை வெளியே வந்துருச்சு. அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு பொண்ணுக்கிட்ட. அன்னைக்கு அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்காருல்ல. பேசிகிட்டு இருக்கையில் இவன் பின்னாடி இருந்து ராடு எடுத்து அடிக்கிறான். அந்த சமயத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட அது மாதிரி பேசிட்டு இருக்க, நம்ம ஒரு வேலையாக வந்துருங்க அப்படிங்கிற, அம்மா அப்படின்னு சத்தம் கேட்க. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் காவல்துறை அதிகாரி ஏசிபி ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்னை கூடுவாஞ்சேரியில் ஒரு பொண்ணை படுகொலை செஞ்சு ஆடு உரிக்கிற மாதிரி தலையில் கட்டி தொங்க விட்டு எலும்பு தனியாக சதை தனியாலாம் உரித்து பிரியாணியெல்லாம் சமைச்சு சாப்பிட்ட மாதிரிலாம் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அந்த உடல் ஒரு பக்கமும் தலை ஒரு பக்கமும் போலீஸார் தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் இந்த கேஸில் நடந்தது? அதாவது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஆக்ரா ரயில்வே நிலையம், அங்கே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் வருது. அந்த ரயிலில் ஒரு ட்ராலி பெட்டி, அந்த பெட்டி யாரும் உரிமை கொண்டாடலை. அப்போ சந்தேகப்படும்படி அந்த பெட்டி இருந்ததுனால அந்த ரயில்வே போலீஸார் அதை பார்க்குறாங்க. பார்த்தா அதுலேருந்து ரத்தம் கசிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஸ்மெல்லு வேறு அடிக்குது. உடனே அவங்க அதை எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் தலை இல்லாத ஒரு மனித எலும்புக்கூடு, உடலின் சில பாகங்கள், இதெல்லாம் உள்ளே வச்சு பேக் பண்ணப்பட்டிருக்கு அந்த சூட்கேஸில், ட்ராலி சூட்கேஸில். உடனே அவங்க சந்தேகப்பட்டு யார் என்னென்னு விசாரிக்கிறாங்க. அது யாரும் உரிமை கொண்டாடலை. உடனே அது எங்கேருந்து இந்த ட்ரெயின் வந்தது அப்படின்னு சொல்லி அங்கே விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெயின் சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பியிருக்கு. உடனே சென்னை சென்ட்ரல் போலீஸாருக்கு அவங்க தகவல் சொல்கிறாங்க. இந்த சூட்கேஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி சூட்கேஸை யார் அந்த வண்டியில் எடுத்துகிட்டு ஏற்றுனாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். உடனே நம்ம சென்னை ரயில்வே போலீஸ், சென்ட்ரல் உள்ள ரயில்வே போலீஸ் விசாரணையில் இறங்குறாங்க. அவங்க இறங்கி அந்த ட்ரெயின் எப்போ இங்கே கிளம்புச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த டயத்தில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு 2 நபர்கள் இந்த ட்ராலி சூட்கேஸை தள்ளிட்டு அந்த வண்டியில் ஏற்றுறாங்க. இதில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் அந்த 2 பேர் அப்படிங்கிறது தெரியுது. அவங்க போட்டிருக்க ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் தெரியுது. ஆனால் அந்த நபர்கள் யாருன்னு தெரியல. உடனே போலீஸார் என்ன பண்ணுறாங்க, இவங்க தொடர்ந்து இதுக்கிடையில் ஆக்ரா போலீஸ் அவங்க கைப்பற்றினதை தடய அறிவியல் துறைக்கு அனுப்பிச்சிடும். ஒரு எஃப்ஐஆர் போட்டு தடய அறிவியல் துறைக்கு விசாரணைக்கு அதை அனுப்பிச்சி விட்ருவாங்க. யார் இது ஆணா பெண்ணா, எப்படி நடந்தது, ஏது நடந்ததுன்னு சொல்லி விசாரணைக்கு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த ரயில்வே போலீஸ், சென்ட்ரல் ரயில்வே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இதை வச்சு இவங்க எந்த பக்கமாக போனாங்க, பெட்டி வச்சுட்டாங்க, அந்த வண்டியிலே ட்ராவல் பண்ணாங்களா, வெளியே வந்தாங்களான்னு பார்க்குறாங்க. வெளியே வராங்க, ரயில்வே ஸ்டேஷனை விட்டே வெளியே வராங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரையில் அவங்க போட்டிருக்க சட்டையை வச்சு ஃபாலோ பண்ணி பார்க்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே எந்த பக்கமாக போகிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அவங்க அந்த பக்கம் ஆப்போசிட்டில், அதாவது தாம்பரம் பீச் டு தாம்பரம் போகிறது கூட இருக்கு இல்லையா, அந்த ரயில்வே ட்ராக்கை நோக்கி போகிறாங்க. ஆப்போசிட்டில் தானே அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பூங்கா நகர் ரயில்வே ஸ்டேஷன், அந்த பக்கமாக போகிறாங்க. அது தெரிஞ்சவுடனே அங்கே பூங்கா நகர் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள கேமராவை பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வர்றது தெரியுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி போகிறது தெரியுது. அவங்க ட்ரெயினை பிடிச்சி தாம்பரத்தை நோக்கி போகிறாங்க. அப்போ எந்த ட்ரெயினில் ஏறுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க.
பார்த்தாச்சுன்னா அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணி பார்க்கல குளுவாஞ்சேரி போலீஸ் ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க இறங்குறாங்க. இறங்கி அங்கேருந்து வெளியே போகிறாங்க. அது அங்கே இருக்கிற கேமராவில் அது தெரியுது, சிசிடிவியில். அப்போது அந்த ஏரியா பகுதியில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே அக்கம் பக்கத்தில் அங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும், கடை வச்சுருப்பாங்க, அவங்கள விசாரிக்கிறாங்க. இந்த நபர்களை பார்த்துருக்கீங்களா, யார் இவங்க அப்படின்னு. அப்போ சொல்கிறாங்க மசூதி தெருன்னு ஒரு தெரு இருக்குது, அங்கே இவங்க குடியிருக்கிறாங்கன்னு அப்படி சொல்லி அவங்களுக்கு தகவல் கிடைக்கிது. உடனே ரயில்வே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, உடனே நம்ம லோக்கல் போலீஸ் குடுவாஞ்சேரி போலீஸுக்கு தகவல் சொல்லி அவங்கள அழைச்சிட்டு போய் அந்த வீட்டை போய் பார்க்குறாங்க. வீடு பூட்டியிருக்கு. அப்போ அங்கே இருக்கிறவங்கள கேட்குறாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள, அங்கே இருந்தவங்க ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் யார் இருந்தாங்க என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அங்கே ஒரு பெண்ணும் 2 ஆண்களும் குடியிருந்தாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க குடி வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கே போயிருக்காங்கன்னா ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டால் இந்திக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த வீட்டை உள்ளே இருந்து துர்நாற்றம் அடிக்குது. உடனே கதவை உடச்சி உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த பிரியாணி செய்கிற அண்டா இருக்கு இல்லையா, அந்த அண்டா இருக்குது, நிறைய ஜாமான்கள்லாம் இருக்குது. அந்த அண்டாவை திறந்து பார்த்தா ரத்தம் மாதிரி உள்ளே ஒரு லிக்யூடு இருக்குது. அந்த லிக்யூடு அந்த பாத்திரத்துலேயும் இருக்குது, மேலேயும் பட்டிருக்குது. ஒரே பேட் ஸ்மெல் அடிக்குது. அதை பார்த்தோன்னா அந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க, லோக்கல் போலீஸு அவங்க அந்த போலீஸு இவங்ககிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் ஃபர்தராக பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்ரா போலீஸுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை மாதிரி இது நடந்தது குடுவாஞ்சேரியில் தான் அவங்க குடியிருந்திருக்காங்க, அந்த மாதிரி சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விவரத்தை சொல்லிட்டாங்க. சொல்லி நீங்கள் அந்த கேஸு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், எங்கள் குடுவாஞ்சேரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதுக்கு 0 எஃப்ஐஆர்னு சொல்கிறாங்க. இப்போது முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அங்கேருந்து அவங்க டிஜிபிக்கு எழுதி அவங்க ஆர்டர் போட்டு அந்த ஆர்டர் பிரகாரம் நம்ம டிஜிபிக்கு இந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும். இப்போ இது தாம்பரம் கமிஷனரேட்டில் வரும்னு நினைக்கிறேன், இந்த குடுவாஞ்சேரி. இப்போ என்ன பண்ணுறாங்க, லோக்கல் போலீஸ் அங்கேருந்து போய் அந்த இதெல்லாம் கைப்பற்றி எடுத்து வந்தாங்க. எடுத்து அவங்க வச்சுருக்காங்க. கெமிக்கல், அதாவது தடய அறிவியல் துறைக்கு அவங்க அனுப்பணும். இப்போ அனுப்புறதுக்கு அவங்க ஒரு எஃப்ஐஆர் போடணும். ஒன்று அந்த எஃப்ஐஆர் வந்ததுன்னா அதை வச்சு இவங்க ஒரு கிரைம் நம்பர் கொடுத்து இவங்க ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களுக்கு இந்த வீட்டில் இருந்த இந்த லேடியே காணோம் அப்படின்னு ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை வாங்கி கூட பண்ணலாம். இப்போ அதுக்காக அந்த எஃப்ஐஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டு அதுக்காக எதிர்பார்த்துருக்காங்க. இவங்க எஃப்ஐஆர் போட்டு ஃபர்தராக விசாரிப்பாங்க. இவங்க விசாரித்ததில் ஃபர்தராக என்ன விசாரிச்சிருக்காங்க, அந்த வீட்டில் இருந்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-44 வயசு இருக்கும். ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான். இந்த லேடி தாம்பரத்தில் ஒரு எக்ஸ்போர்ட் ஆடை தயாரிக்காங்களே அதில் வேலை செய்கிறாங்க. அந்த பையன் ஏசி மெக்கானிக்காக வேலை செய்கிறான். அவன் தனியாக தங்கியிருக்கிறாங்க அந்த கம்பெனிலேயே அப்படின்னு அந்த பையனையும் பிடிச்சிட்டாங்க. அந்த பையனுக்கு 19 வயசு, இந்த லேடியோட பையன். இப்போ அவங்ககிட்ட விசாரிச்சுட்ருக்காங்க. அப்போ விசாரிக்கலாம் தெரியுது இவங்க ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு. எதுக்காக அவங்க அம்மா விட்டு இவன் தனியாக பிரிஞ்சினேன்னா அவங்க அம்மா யார் கூட தங்கியிருந்தாங்க, அந்த தங்கியிருந்த 2 பேர் யார், இதை இப்போ போலீஸ் விசாரிச்சுட்ருக்காங்க. இப்போ அந்த எஃப்ஐஆர் இவங்க பதிவு பண்ணிட்டாங்கன்னா கைப்பற்றப்பட்ட பொருளை தடய அறிவியல் துறைக்கு கோர்ட்டு மூலமாக அனுப்பிச்சு அது இரத்தமாக, அது என்ன வகையான ரத்தம், இந்த பையனோட டிஎன்ஏ அதுக்கு பொருந்தி போகுது, அவங்க அம்மா தானா அவங்க இறந்து போனது, இது 2வது கூட இருந்தவங்க யார், இந்த பையனை விசாரித்தா சொல்ல போகிறான். அங்கே போய் ஒரிசாவில் போய் அவங்கள செக்யூர் பண்ணி விசாரித்தா தான் உண்மை என்னங்கிறது தெரிய வரும். இதுக்கிடையில் பத்திரிகைகளில் அந்த பெண்ணை அறுத்து தலை கிடைக்கல, இது வரைக்கும் தலையை எங்கேயோ போட்டு எரிச்சிட்டாங்களோ ஏதோ பண்ணிட்டாங்க, இதை இந்த ஆடை அறுத்து தொங்க விடுவாங்கள்ல உரித்து, அதை மாதிரி உரித்து அந்த சதையை மட்டும் எடுத்து இவங்க பிரியாணி பண்ணி சாப்பிட்டாங்க, இந்த எலும்பு கூட மட்டும் அங்கே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகைகளில் செய்திகள் வருது. ஆனால் உண்மையாக நான் அந்த ஏசிகிட்டே விசாரித்தேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சேகர் பாபுன்னு இருக்கார், எனக்கு தெரிஞ்சவர். நான் ஏசியாக இருக்கிறப்ப என்கிட்ட இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தார். அவர் இந்த விவரங்களை சொன்னார். இப்போ அந்த எஃப்ஐஆருக்காக பார்த்துட்ருக்கோம். இல்லைனா லோக்கலில் கம்ப்ளைண்ட் வாங்கி அதில் எஃப்ஐஆர் போட்டுட்டு ஃபர்தராக நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி இறந்து போனது யார், அந்த லேடி தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த பையனை வச்சு கூட இருந்தது யார், அவங்க எங்கே இருக்கிறாங்க என்னங்கிறத பார்த்து ஃபர்தராக இது பண்ணி அவங்கள விசாரித்தோம்னா உண்மைகள் தெரிய வரும், நிச்சயமாக நாங்கள் அதை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்கிறாரு. தமிழ்நாடு போலீஸ் நிறைய கொலைகளை பார்த்துருக்கு, நிறைய சம்பவங்கள் அது மாதிரி பார்த்துருக்கு. பொதுவாக நம்ம மார்க்கெட்டில் போனோம்னா ஆடையும் கோழியையும் தலையில் கட்டி தொங்க விட்டு எலும்பு வேணுமா, சதை வேணுமா, எந்த உடம்புல எந்த பகுதி வேணும் தான் ஆடையும் கோழியையும் வெட்டி கறியாக கொடுப்பாங்க. ஆனால் இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் எல்லா செய்திகளையும் பார்க்கும் பொழுது எலும்பு தனியாக சதை தனியாக எடுத்திருக்காங்க அப்படின்னா அப்போ தலையில் கட்டி தான் தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு சில செய்திகள் உறுதிப்படுத்துறது ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் தலையை காணோம், சதை மட்டும் ஆக்ராவுக்கு போயிருக்கு.
ஆனால் தலையை காணோம். இன்னொரு பக்கத்தில் எலும்பு தனியாக சதை தனியாக பிரிச்சிருக்காங்கன்னா அது கொடூரத்தோட உச்சமாக இதை எப்படி பார்க்கணும்? கொடூரத்தை உச்சமாக பார்க்கணுமா, அல்லது செய்யக்கூடாத தப்பை அவங்க பண்ணிட்டாங்களா, இல்லை ஏதாவது அது எப்படி சார் இதை அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது? அதாவது இந்த மாதிரி கொலைகள், கொடூர கொலைகள் இதை மாதிரி நடக்குன்னா அந்த அளவுக்கு அந்த கொலையாளிகள் வந்து அந்த இறந்தவங்க மேலே அவ்வளோ வேகத்தோட வெறியோடு இருந்திருக்காங்க, கொலை வெறியோடு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ அந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொலை பண்ணிவிட்டு அந்த கொலை செய்யப்பட்டவரோட ஆண்குறியை கட் பண்ணி அவரோட வாயில் வச்சு அது வந்து தென் மாவட்டங்கள் நிறைய நடக்கும். குறிப்பாக திருச்சியில் நடந்துச்சு. ஆமாம், அந்த ராமஜெயம் வழக்கில் கூட அப்படி இருந்துன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து அப்போ அந்த பெண் சம்மந்தப்பட்ட விஷயம் குற்றத்தில் அவர் ஈடுபட்டதுனால அந்த கோபத்தில் அதை செய்வாங்க. அதே மாதிரி இந்த தலையை வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது வந்து நிறைய கேஸில் நடந்திருக்கு. அது வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னா, தலை இருந்தால் இறந்தவங்க யாருன்னு அடையாளம் தெரியும். அந்த அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தலையை பிரிச்சுட்டாங்கன்னா அப்புறம் உடலை கண்டுபிடிக்க முடியாது. அந்த உடலும் இங்கே கிடச்சா தானே கண்டுபிடிக்கிறதுக்கு. அதை அங்கேருந்து சூட்கேஸில் வச்சு ட்ரெயினில் அனுப்பிச்சிட்டாங்க. அது அங்கே போய் மாட்டிடுது. இப்போது அவங்க கிடைச்சாதான் என்ன நடந்தது, எதுக்காக பண்ணாங்க, இது வந்து அந்த பெண் மேலே உள்ள அந்த அந்த பெண்ணுக்கும் இவங்களுக்கும் என்ன உறவு, அந்த உறவில் என்ன பிரச்சனை, இல்லை இவங்களுக்குள்ள சொத்து பிரச்சனையா, இல்லை நகை பிரச்சனையா என்னங்கிறது தெரியல. இந்த பையனை விசாரித்தா தெரிய வரும். இதே மாதிரி வழக்கு வந்து முன்னாடி ஒரு ஆளவந்தார் கொலை வழக்குன்னு ஒரு கொலை வழக்கு எப்போன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த வழக்கில் என்ன நடந்ததுன்னா, ஆழவந்தாருங்கிறவர் வந்து அந்த பிடி எஸ்மனிடேட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் அப்போல்லாம் கடையில் ரோட்டில் வரிசை அந்த பேனா கடைகளாக இருக்கும். இப்போ கூட இருக்குது, அங்கே பென் ஷாப் நிறைய இருக்குது. அது மாதிரி பேனா கடை வச்சுருக்காரு. அதுக்கு முன்னாடி பிளாட்ஃபார்ம் கடைகள் நிறைய இருக்கும். அப்போது அவர் ஒரு நாள் வந்து கடைக்கு போகிறாரு. போனவர் திரும்பி வரல. அவர் மனைவி வந்து கடையை வந்து பார்க்குறாங்க, கடை பூட்டி இருக்குது. உடனே அவங்க அக்கம் பக்கத்தில் விசாரித்தாங்கன்னா ஒரு பெண் வந்தாங்க, அவர் கூட தான் போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா வந்து அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பிட்டு எஸ்பிளனேடு போலீஸ் ஸ்டேஷனில். எஸ்பிளனேடு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிக்கிறாரு. அந்த கடைக்காரங்க பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் கடையில் எடுத்துருக்கீங்களாம் கூப்பிட்டு வந்து விசாரிக்க சொல்கிறாங்க. ஒரு பெண் வரும், மலையாளி பெண்ணு, ஒரு 25 வயசு இருக்கும். இவருக்கு கிட்டத்தட்ட 45-50 வயசு இருக்கும். அந்த பெண் அடிக்கடி இங்கே வரும், பேசும். அந்த பெண்ணுக்கிட்ட தான் வந்து அன்றைக்கி பேசி அந்த பெண் கூட தான் இவருக்கு வேணார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, மிலிட்ரியில் வேலை பார்த்தாரு. அங்கே ஒரு 15 வருஷம் சர்வீஸ் பண்ணால் வெளியே வந்துடலாம். அது மாதிரி வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் புடவை வியாபாரம் பண்ணுறாரு. இந்த மாதந்தோறும் வசூல் பண்ணுற மாதிரி புடவை முதல்ல கொடுத்துருவாங்க, அப்புறம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணுவாங்க. அப்படி போகையில் நிறைய பெண்கள் கூட பழக்கம், பெண்கள் கூட சகவாசம். அதில் ஒரு பெண்ணு கூட இவருக்கு பழக்கம். அந்த பெண்ணுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் இவர் திரும்பவும் தொல்லை கொடுத்துட்டே இருக்கார். அந்த பெண் என்ன பண்ணுது, அந்த கணவர்கிட்ட சொல்லுது, இது மாதிரி இந்த ஆள் ரொம்ப தொல்லை கொடுக்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் இங்கே கூட்டு வா, நீ நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த பெண் அதன்படி இங்கே வந்து இவரை வாங்க, எங்கள் வீட்டுக்காரர் இல்லை வாங்கன்னு சொல்லி கூட்டு போகுது. வீட்டுக்குள்ளே அவர் ஒளிஞ்சிருக்காரு. இவர் சோஃபாவில் உட்காந்த உடனே அவர் உள்ளே ஒளிஞ்சிருந்தவர் அறுவாள் எடுத்து தலையை வெட்டி தலையை தனியாக எடுத்துடுறாரு. எடுத்து அந்த தலையை மட்டும் தனியாக ஒரு பையில் போட்டுட்டு இந்த முண்டத்தை இதை ஒரு சூட்கேஸில் வச்சு ரிக்ஷாவில், அப்போலாம் ரிக்ஷா சைக்கிள் ரிக்ஷா தானே, எடுத்துகிட்டு வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து ஊருக்கு போகிற மாதிரி இங்கேருந்து ராமேஸ்வரம் மெயில், அந்த மெயிலில் போய் ட்ராவல் பண்ணுற மாதிரி போய் பெட்டியை காலடியில் உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து ட்ரெயின் கிளம்பியில் இறங்கி வந்துடுறாங்க. இதை வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பெண் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி வீடு போய் விசாரிக்காது. வீடு பூட்டியிருக்கு. அக்கம் பக்கத்தில் கேட்குறாங்க. அவங்க மலையாளிஸ் ஊருக்கு போயிட்டாங்க, சொந்தக்காரங்க வீடு பாம்பேயில் இருக்குது, பாம்பேக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கிறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வந்து வீட்டை உடச்சி பார்க்குறாரு, உள்ள ரத்தக்கரையாக இருக்குது. உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிற ரிக்ஷா ஸ்டாண்டில் இருக்கிறவங்களாம் கூட்டு கேட்குறா. அப்போ ரிக்ஷாக்காரர் சொல்கிறார், ஒரு ரிக்ஷாக்காரர் நான் தான் 2 பேரையும் ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு விட்டேன் அப்படிங்கிறாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு ரிக்ஷாக்காரர் சொன்னார், ராயபுரம் பீச்சுக்கு கூட்டு போகிற ஒரு பையை எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு. அந்த பையில் தலையை வச்சு எடுத்துகிட்டு போய் மணலை தோண்டி பொதிச்சு உள்ளே வச்சுட்டு இவங்க 2 பேரும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அங்கே நாய் தோண்டி தலை வெளியே வந்துருச்சு. அங்கேருந்து தகவல் வந்துருச்சு ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன், அந்த ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இதுக்கு இடையில் அந்த ட்ரெயினில் போனது வந்து அங்கே போகிற வழியில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பெட்டியில் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்குது, ரத்தம் கசிய ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே அந்த பயணிகள்லாம் வந்து ரயில்வே போலீஸில் சொல்கிறாங்க. அவங்க அந்த பெட்டி எடுத்து பார்த்தா ஒரு உடல் மட்டும் இருக்குது, தலை இல்லை. உடனே ரயில்வே போலீஸை அந்த கேஸ் எடுத்துக்கிறாங்க. எடுத்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இங்கே பார்த்தா ராயபுரத்தில் தலை மட்டும் தனியாக இருக்குன்னு சொல்லி இவங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதை வந்து இதில் கொண்டு வச்சுருக்காங்க, மார்ச்சரியில். இப்போது இந்த இன்ஸ்பெக்டருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த பாடியை வர வச்சு இந்த தலையை வச்சு 2 ஒரே ஆளுக்குள்ளதா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இறந்து போனது இவர் தானா அப்படிங்கிறத வந்து அப்போ டிஎன்ஏ வசதி கிடையாது. இவர் மிலிட்டரியில் இருந்தப்போ கைரேகை வச்சுருக்காரு. அந்த கைரேகை எடுத்து இந்த உடம்புல இருக்க கைரேகை எடுத்து பார்த்து இவர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. தலையை வந்து சூப்பர் இம்போசிஷனு,
அதே சைஸுக்கு பெரிய ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவில் இந்த சிலையை வச்சு 2 ஃபோட்டோ எடுத்து பார்த்தா இந்த மண்டையோடு வந்து ஃபிக்ஸ் ஆகுதா அப்படிங்கிறது கரெக்டாக செட் ஆகுதா, கண் இருக்கிற இடம் மூக்கு எடுக்கலாம் இருக்கான்னு சொல்லி அதை வச்சு ப்ரூவ் பண்ணி அவங்க 2 பேருக்கும் தண்டனை கொடுத்தாங்க. தண்டனையை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. இது ஆளவந்தார் கொலை வழக்குன்னு ஒரு பெரிய கேஸ். அது 2009 இதே மாதிரி நகையை டெலிவரி கொடுக்கறதுக்காக வந்த ஒருத்தரை சவுகார்பேட்டையில் இன்னொரு நகை கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு இந்திக்காரர், டெலிவரி பண்ணுறது தமிழ்நாடு, நகை வர்றது கேரளாவிலேருந்து. அப்போ இங்கே ஒரு 2 கிலோ நகை கேட்குறாருன்னு சொல்லி யார் இந்த இந்திக்காரர் சொல்லி நேமிச்சந்த ஒரு பேர். அதன் பேரில் இவர் அங்கே ஆர்டர் கொடுத்து அங்கேருந்து வருது. அந்த நகையை எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு வர வச்சு அவர் வீட்டில் வச்சு அவரை அடித்து கொண்டுட்டு அந்த நகையை எடுத்து பக்கத்து வீட்டில் கொண்டு ஒரு பையில் போட்டு கொடுத்துட்டு, இங்கே ஒரு முக்கியமான ரெக்கார்டெலாம் இருக்குது, எங்கள் ஓனர் வீட்டில் ரைடு வருது அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துட்டு இவன் வந்து பயம் வந்தது. இவன் பார்ட்டாக பிரிக்கிறான். தலையை கையை காலை தனியாக பிரித்து இவன் வீட்டில் டெய்லி வாங்கக்கூடிய டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகை, அந்த பத்திரிக்கையில் ஒரு இதில் கை 2 மட்டும் வெட்டி ஒரு பையில் கொண்டு போட்டு ஒரு திருமுறையில் வச்சிடறான். கால் 2ஐயும் தனியாக வெட்டி இன்னொரு திருமுறையில் வச்சிடறான். பாடியை மட்டும் கட் பண்ணி இதே மாதிரி வச்சிடறான். இதில் வந்து பேப்பர் என்னென்னா 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி பேப்பர், 3 நாள் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர். அது ₹1 தான் அந்த பேப்பர். அதுக்கப்புறம் தலையை எங்கன்னா தலை கிடைக்கல. அப்புறம் போலீஸ் விசாரிக்க ஆரம்பித்தோடனே இதுல இந்த இவரோட மனைவி, இறந்து போனவரோட மனைவி வந்து கொடுங்குயூர், அவங்க ஸ்டேஷனில் எங்கள் வீட்டுக்காரரை காணாமல் ஃபோன் பண்ணி சொல்ல புகார் கொடுக்குறாங்க. அதன் பேரில் இங்கே இது மாதிரி பாடி இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா அவங்க பார்த்துட்றாங்க. அவர் பாக்கெட்டில் வந்து அந்த இதெல்லாம் வச்சுருக்காரு, டிரைவிங் லைசன்ஸ், அதெல்லாம் வச்சு அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சு இவர் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நகை என்ன ஆச்சுன்னா அங்கேருந்து நகையை கொடுத்த நிமிஷம் வந்துட்டாங்க. பார்த்தா எதுவுமே கிடைக்கல. கிட்டத்தட்ட 2 மாதமாக தேடுறாங்க. 48 நாள் கிட்டத்தட்ட கழித்து கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பத்திரிக்கையை வந்து அடுத்தடுத்த நாள் பத்திரிக்கை, ஒரே பத்திரிக்கை. இந்த பத்திரிக்கை யாரெல்லாம் வாங்குறாங்க அந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்தா அது இங்கிலீஷில் வருது, தமிழில் வருது, ஹிந்தியில் வருது. இது இங்கிலீஷில் உள்ளது. இங்கிலீஷ் பத்திரிக்கை யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்து அவங்களெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் யார் வந்து இந்த மாதிரி நகை கடையில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்து இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இறந்து போனவர் இருக்கார் இல்லையா, அவரோட கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. அந்த கால் டீட்டெயில்ஸ் எடுக்கையில் கரெக்டாக 5:59க்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கார் ஒரு பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே இது மாதிரி நகைக்கடையில் வேலை செஞ்ச பொண்ணு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பழக்கம்னா அவருக்கு தப்பான பழக்கம் இல்லை, ஒரு பழக்கம். அந்த பொண்ணு நின்றுட்டாங்க. இப்போ வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. 2 பேரும் பேசுவாங்க. அன்றைக்கி அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்காவில். பேசிகிட்டு இருக்கையில் இவன் பின்னாடி இருந்து ராடை எடுத்து அடிக்கிறான். அந்த சமயத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட அது மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், நம்ம ஒரு வேலையாக வந்திருக்கேன் அப்படிங்கிற அம்மா அப்படின்னு சத்தம் கேட்கு. அப்புறம் ஃபோனை வந்து கீழே விழுந்துருது. அது ஆஃப் ஆகிடுச்சு, லைன் கட் ஆகிடுச்சு. அதோட அதுக்கப்புறமா இது அந்த பெண்ணோட நம்பர், இவருக்கு கால் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அந்த பெண்ணை பிடிக்கிறாங்க. அவங்களோட நம்பரை வச்சு கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. அது பார்த்தா ஒரு ரவுடி பையன், புளியந்தோப்பு ரவுடி பையன் கூட பழக்கம். ஒன்று அந்த ரவுடியை தூக்குறாங்க, அவனை கொண்டு வந்து புதைக்கிறாங்க, அவனை கையை காலை உடைக்கிறாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த லிங்கில் வராங்க, யார் கூடலாம் பேசியிருக்கான். ஆக சென்னையில் இருக்க எல்லா ரவுடியும் கை காலை உடைச்சாச்சு. ஆனால் கேஸு டிடெக்ஷன் ஆகலை. அதுக்கப்புறமா பார்க்குறாங்க அந்த இடத்துல எந்த இடத்துல வந்து இந்த கால் டீட்டெயில்ஸ் வந்தது அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது 2 பேரும் பேசுனாங்களே அப்படின்னு. அந்த இடத்துல வேறு கால் வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அதே இடத்துல இன்னொரு கால் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த காலில் வந்து ஒரு நிமிஷம் வந்திருக்கு, அப்புறம் கட் ஆயிடுச்சு. எந்த நம்பர்லேருந்து வந்தது, எந்த நம்பருக்கு வந்ததுன்னு பார்க்குறாங்க. அந்த 2 நம்பரும் பார்த்தாச்சுன்னா ஒன்று நேமிச்சந்த நம்பர், இன்னொன்று அவனோட மாமியார் நம்பர். அவனோட மனைவி இங்கே இருந்திருக்காங்க, அவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க ராஜஸ்தானுக்கு. அங்கேருந்து இவரை கூப்பிட்ருக்காங்க. இவர் நான் பிஸியாக இருக்கிறேன் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டார். ஆக இது எல்லாமே ஒரே இடத்துல வருது. அப்புறம் எந்த டவர்லேருந்து வந்ததுன்னு பார்த்தா 2 டவரில் வருது. ஒரு டவரில் தான் வரணும். அப்போல்லாம் வந்து ஒரு டவரில் போயிட்டு இருக்கையில் கால் போகும்னா அது ஃபுல்லாகிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்க டவர் வழியாக போகும். அந்த சமயத்தில் 2009 உடனே அது எந்த இடம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலேருந்து பேசி பார்க்குறாங்க. ஒரு இடத்துல தான் கோயின் சைட் ஆகுது. அந்த இடத்து பக்கத்தில் யார் வீடு இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த பேப்பரை வச்சு எடுத்து பார்க்கல சொன்னோம் இல்லையா, அதுவும் நேமிச்சந்த வீடு காட்டுது, இது நேமிச்சந்த வீடு. நேமிச்சந்த தூக்குறாங்க. கேட்டால் எனக்கு தெரியவே செய்யாதுங்க. அதுக்கப்புறம் அவனை எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிச்சதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் அது மாதிரி பக்கத்து வீட்டில் கொடுத்து வச்சுருக்கேன்னு. அப்போ பக்கத்து வீட்டில் போய் கேட்டால் எங்கள் இதுக்கு அன்றைக்கி ரைடு வருது, எங்கள் ஓனர் வீட்டுக்கு வருதுன்னு ஒரு பேக் கொடுத்தனால தான் கொடுங்கன்னா, பேக் எடுத்து கொடுத்தா 2 கிலோ நகை அப்படி இருக்குது. ப்ளஸ் இறந்து போனவன் போடுற செயினும் இருக்குது. அதில் வந்து தலை எங்கேடா போட்டேன்னு கேட்டால் தலையை பீஸாக ஆக்கி கொடுங்குயூர் குப்பு கிடக்கில் போட்டேன்ட்டான். கிட்டத்தட்ட 48 நாள் ஆச்சு. அங்கே போய் தோண்டி பார்த்தாங்க, கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் கேஸ் நடந்து அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. தலை கிடைக்கல, ஆனால் ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. அதில் தலை கிடைச்சது இது மாதிரி ஆச்சு. பொதுவாக தலையை வந்து அவங்க இது மாதிரி பண்ணுறது காரணம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் தெரியாமல் இருக்கிறதுக்கு. இந்த கொடூரமான காரணத்துக்கு, கொலைக்கு காரணம் இறந்து போனவருக்கு மேலே இவங்களுக்கு உள்ள அந்த கோபம், அந்த கொடுமையான ஒரு கோபம் வந்திருக்கு. அது எதனால் வந்தது? பெண்ணாசைனாலையா, பணத்தாசைனாலையா,
வேறு நிலத்தாசைனாலியா அப்படிங்கிறது விசாரணை இருக்குது. ஆனால் இந்த கூடுவாஞ்சேரி கேஸில் இந்த பொண்ணை கொடூரமாக கொலை பண்ணி பிரியாணி சமைச்சாங்கன்னு ஒரு பக்கம் செய்தி, இன்னொரு பக்கத்தில் அந்த பெண்ணோட சதப்பகுதியிலலாம் மைதா மாவு தூவி விட்டு, இப்போ ஒரு பஜ்ஜி போட போகிறோன்னா அந்த கடலை மாவு போடுவாங்க, போட்டு உள்ளே முக்கிய எடுப்பாங்க. சிக்கன் 65னா அந்த அந்த சிக்கன் 65 மசாலா போட்டு பிரட்டி வைப்போம்ல, மைதா மாவு தூவி விட்டு எதுவும் ஃப்ரை பண்ண பார்த்தாங்க. அதாவது அந்த கொலையாளிகள் வந்து அவங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழில் தான் செய்வாங்க. அந்த கொலையை செய்யலை, அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் தான் செய்வாங்க. ஒருவேளை இவங்க வந்து ஒரு ஆட்டுக்கறி கடையிலையோ மாட்டுக்கறி கடையிலையோ வேலை செஞ்சவங்களா இருக்கலாம். அதனால் இந்த சதையை தனியாக பிரித்து, எலும்பை தனியாக பிரித்து, தலையை தனியாக பிரித்து பண்ணியிருக்கலாம். மேபி இதெல்லாம் வந்து ஒரு அனுமானம் தான். ஆனால் விசாரணையில் தான் உண்மை தெரிய வரும். இப்போ நீங்கள் சொன்ன பிரியாணி போட கதையும் சிக்கன் 65 போட்ட கதையும் கதை தான். இதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. அதாவது இன்னொரு தகவல் கூட இதில் சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு போலீஸ் விசாரணையில் தான் தெரிய வரும். என்ன அப்படின்னா, சென்னையை சேர்ந்த ஒருவர், ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்த ரஹ்மான் நினைக்கிற பேர், அவர் வந்து ஒரிசாவுக்கு போய் அங்கே ஒரிசாவில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிடுறாரு. இப்போ இல்லை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகு தான் அவங்க திருப்பி சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்து அவங்க ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கையில் கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சு கணவர் தனியாக போயிடுறாரு, தாய் மட்டும் அவங்க பையனோட வாழ்கிறாங்க. அப்போது பையன் வந்து இப்போ பெரிய பையனாக வளர்ந்து அவங்க ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்கான். தாய் வந்து ஒரு கம்பெனியில் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போயிருக்காங்க. 2 பேருக்கும் நல்லா தமிழ் தெரியும். இந்த சமயத்தில் தான் தாய் சொல்கிறாங்க, நான் ஒரு 2வது கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ராகுல்னு ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கதாகவும், அதன் பேரில் அந்த பையனுக்கு பிடிக்காமல் அவன் வேலை செய்கிற இடத்துலையே அவன் ரொம்ப தங்கிட்டதாகவும், அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு இப்போது சம்பவம் நடந்த இடத்துல சொல்கிறாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு தனியாக அவங்க வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி தான் வாடகைக்கு வந்ததாகவும், அந்த வீட்டில் அவங்க இருக்கிறப்போ அந்த 3ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கு, ஆகஸ்ட் 3. அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையனும் ஒரு பெண்ணும் வந்திருக்காங்க, கண்ணாடி அணிந்த பெண்ணும் அவனோட கணவரும். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அம்மா இது மாதிரி என்னோட தம்பியும் தம்பி மனைவியும் அப்படின்னு இருக்காங்க. 1 வாரம் அவங்க இருந்திருக்காங்க. 1 வாரம் முடிஞ்சு அவங்க கிளம்பி போகிறாங்க, ஊருக்கு நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. பட் இந்த அம்மா அந்த வீட்டிலேருந்து காணோம் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா சொன்னதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. அந்த தகவலையும் காவல்துறை விசாரிச்சுட்ருக்காங்க. இந்த பையன்கிட்ட தான் அவங்க அம்மாவை காணோன்னு கம்ப்ளைண்ட் வாங்கி காவல்துறை வழக்கு பதிவு செய்ய போகிறதாகவும் அந்த தகவலில் சொல்கிறாங்க. என்னங்கிறது வந்து காவல்துறை விசாரணையில் தெரிய வரும். இப்படியும் ஒரு தகவல் இருக்குது. இது தவிர இன்னொரு தகவல் கூட இருக்குது. ஆக்ராவில் அந்த ட்ராலி சூட்கேஸில் அந்த பாடியோட இதெல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, அது வந்து சென்னையை சேர்ந்த ஒரு பிரபல துணிக்கடையோட பேப்பர் அதில் இருந்திருக்கு, பை அதில் தான் சுற்றப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு தான் அந்த போலீஸ் வந்து சென்னை இது பண்ணாங்க. ட்ரெயின் கிளம்புறதும் சென்னையில் இருந்து தான். இதனால சென்னை போலீஸுக்கு கொடுத்து அவங்க வந்து ரயில்வே போலீஸ் விசாரிச்சதாகவும் இப்போ லோக்கல் போலீஸுக்கு விசாரிக்க வந்திருக்காகவும் சொல்கிறாங்க. இந்த தகவல்கள் எல்லாமே தகவல்கள் தான். இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத காவல்துறை விசாரித்து எங்கள் விசாரணை முடிவில் தெரியும். அந்த மைதா மாவு தூவி விட்டது அதான் சொல்லலாம். அந்த ஏசியன்ட்ட சொன்னது என்னென்னா, அந்த டபராவில் ஒரு லிக்யூட் இருந்தது. கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து 1 மாதம் ஆக போகுது. 3ஆம் தேதி நடந்திருக்கு சம்பவம். ஆகஸ்ட் 3 நடந்திருக்கு. 5 தான் பாடியை பார்க்குறாங்க. 3ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி தேதி என்னாச்சு, 22. ஆமாம் சார். இத்தனை நாளில் ரத்தம் என்ன ஆயிருக்கும்? ஆனால் ஒரு லிக்யூட் இருக்குது, கருப்பாக இருக்குது, ரத்தம் மாதிரி இருக்குது. அது ரத்தம் தானா, ரத்தம் கலந்துருக்கா என்னங்கிறது தவளைய அறிவியல் துறையில் தான் தெரிய வரும். ஆனால் போலீஸாருடைய பார்வையில் எதனால் அந்த சதையில் மைதா மாவு தூவி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு விசாரணையில் தான் சார் தெரியும். இப்போவே நீங்களே இல்லை, நீங்களாக ஒரு கதையை கட்டி நீங்களாக ஒன்று சொல்லி இது பிரியாணி போட்டாங்கிறது, அப்புறம் சிக்கன் 65 போட்டு நம்ம சொல்கிற கதைகள், இதெல்லாம் உண்மையாக என்ன நடந்தது அவங்கள விசாரித்தா தெரியும். இங்கே என்ன கிடச்சிருக்குங்கிறது விசாரணையில் தெரிய வரும். அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படி தான் பார்க்கணுமே தவிர நம்மளாக வந்து ஒரு கற்பனையாக எதுவுமே நினைக்கக்கூடாது. நடந்திருக்கு, ஆனால் கொடூரமான கொலை. அந்த இறந்தது அந்த பெண் தானா முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அப்போ அவங்க கூட இருந்தது யார், அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த பையன் ஏன் பிரிஞ்சிருந்தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். விசாரணையில் உண்மை தெரிய வரும். நம்ம தமிழ்நாடு போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. அந்த குற்றவாளிகளை நீதியின் முன்னால் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. நிச்சயம் நடக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் கூட இதே மாதிரி ஒருத்தரை கொலை பண்ணி சூப் வச்சு குடித்தாங்க. அந்த சதையை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாங்களாம் நம்ம பேசியிருக்கோம். கதைகள் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் உண்மைங்கிறது விசாரணை அதிகாரிக்கு தான் தெரியும். நம்ம என்னெல்லாம் 1000 சொல்லலாம், ஆனால் உண்மைங்கிறது ஒன்று தான். அந்த உண்மை தெரிய வரும். நிச்சயமாக சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.